Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. என் பேர் கிஷோர். நான் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். இந்த சம்பவம் நடக்கும்போது எனக்கு வயசு ரொம்பவே சின்னதான். சொல்லப்போனால் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். மற்ற ஊரை போல் மற்ற கிராமத்தை போல் என்னுடைய ஊரும் ரொம்பவே அழகாக தான் இருக்கும். மக்களும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு நாள் எங்கள் ஊரில் சின்னதாக ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இந்த தலைச்சம் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குடும்பத்திலே முதலாக பிறந்த பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், அவங்க வரிசையாக அடுத்தடுத்து அப்படின்னு காரணமே இல்லாமல் மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இறந்தும் போகிறாங்க. ஏன் சொல்ல போனால் எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டாக பிறந்தேன், நான் தான் தலைச்சம் புள்ள. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறவும் ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கேருந்து இந்த சின்ன பையனுக்கு அந்த பிரச்சனை வந்துருமோ, இவனை நாம இழந்துருமோ அப்படின்னு. ஆனால் போக போக ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனை எதுலேருந்து ஆரம்பிச்சது, என்ன பண்ண இந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னா அவங்களும் தேட ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் எங்கள் ஊரில் அந்த பிரச்சனை அடங்காமல் விஸ்வரூபம் எடுத்து சொல்லப்போனால் சாமத்து கோடாங்கியை வந்து எங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட எங்கள் கிராமத்தையே பாதித்த ஒரு பெரிய சம்பவத்தை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபரும் அவர் லைஃப்பில் நடந்த இல்லை அவங்க கிராமத்தில் நடந்த ஒரு பயங்கர சம்பவத்தையும் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அந்த கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் கிஷோர். இவர் விழுப்புரம் மாவட்டத்தையும் சேர்ந்தவர். அந்த சம்பவம் 2015 விழுப்புரம் மாவட்டமான கஞ்சனூர்லையும் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண கிஷோர் 2015 10வது படிச்சுட்டு இருக்காரு. ஆனால் விழுப்புரம்ல படிச்சுட்டு இல்லை, பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்காரு. அங்கே அப்பாவுக்கு வேலை அப்படின்றதுனால ஃபேமிலியோட கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருந்து அவரும் படிப்பை அங்கே கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஸ்கூல் லீவ் அப்போ இவங்க சொந்த ஊருக்கும் வந்துட்டு அந்த லீவை என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் பெங்களூருக்கும் போயிடுவாங்க. அதே போல தான் அந்த 2015 அந்த ஸ்கூல் டைம்ல பார்த்தீங்கன்னா கிஷோர் இவரும் ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்காரு. கரெக்டா இவங்க கிளாஸ் ரூம்ல ஒரு சின்ன பொண்ணும் ஓடி வருது. இந்த பொண்ணை சடனா பார்த்து கிஷோர் இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே, அட ஏன் தங்கச்சி இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு அவரும் அதிர்ச்சியா எந்திரிச்சு நிற்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது தங்கச்சி பின்னாடி அம்மா அப்பாவும் வராங்க. என்ன குடும்பத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு அவரும் யோசிக்க, இப்போ வந்த அம்மா அப்பா டைரெக்டாக அங்கே இருக்கிற மேம் கிட்டையும் அண்ட் பிரின்சிபல் கிட்டையும் பேசுகிறாங்க. என் பையனை கூட்டு போக வந்திருக்கேன், ஒரு 3 நாள் லீவும் வேணும், தெரிஞ்சவங்க இறந்தும் போயிட்டாங்க, நாங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி லீவும் கொடுக்க இப்போ அப்பா அம்மா கிஷோர் இவரை கூட்டிட்டு ஸ்கூலை விட்டு வெளியும் வராங்க. கிஷோரும் கேட்குறாரு என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்பாவும் ஒரு பேரை சொல்லி இவர் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்ல, ஆனால் கிஷோருக்கு அந்த நபர் யாருன்னு தெரியல. மோஸ்டா நம்ம சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம சொந்தக்காரங்கள பெருசா யாருன்னு தெரியாது. வளர வளரதான் இவங்க யாரு அப்படின்னு நமக்கும் புரிய வரும். அதே மாதிரிதான் கிஷோர் இவருக்கும் அந்த நபர் யாருன்னு தெரியாமலும் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் குடும்பத்தோட பெங்களூர்ல இருந்து கிளம்பி விழுப்புரம்க்கு பஸ் பிடிச்சும் வந்துட்டு இருக்காங்க. இப்படி நடுராத்திரி போல விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்துட்டாங்க. இப்போ அங்கிருந்து பக்கத்துல இருக்கிற கஞ்சனூர் கிராமத்துக்கும் போகணும். இப்படியோ வண்டியெல்லாம் பிடிச்சி அந்த ஊருக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க ஊருக்குள்ள கொஞ்சம் நடந்தும் போக வேண்டியிருக்கு. நடுராத்திரி கிஷோர் அவங்க குடும்பத்தினர் அந்த இறந்து போனாங்களே அவங்க வீட்டுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கூட்டம் நிறைய இருக்கு. இதுல கிஷோரோட அப்பாவுக்கு இப்படி இவன் இறந்து போனா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. நார்மலா கேட்பாங்கல்ல என்னாச்சு அப்படின்னு. இதுல இறந்து போன நபருடைய பேர் அருண். இது பொய்யான பேர் தான், உண்மையான பேரை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இறந்து போன அந்த நபரை வந்து அருண் அப்படின்னு கூப்பிடலாம். ஸோ அருண் எப்படி இறந்து போனார் அப்படின்னு கிஷோர் அவங்க அப்பாவும் அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது யாரும் பெருசா இறந்த காரணத்தை பத்தி சொல்லல. ஆனா ஏதோ லவ் மேட்டர்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு மட்டும் அரசல் பர்சலா தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் கிஷோர் அவங்க குடும்பத்தினரும் அந்த இறுதி சடங்குல கலந்து இறந்து போன அந்த நபருக்கு மரியாதை செலுத்தி அவரையும் நல்லபடியா அடக்கமும் பண்றாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு கிஷோர் அந்த ஏரியால இருந்து அவங்க பாட்டி வீடு, அதுவும் விழுப்புரம்ல தான் இருந்துட்டு பஸ் பிடிச்சி கொஞ்சம் தூரமும் போனோம். அந்த இரவிலேயே இறந்து போனவங்க வீட்டுல நம்ம தங்கக்கூடாது அப்படின்னு அவங்களும் வண்டியை பிடிச்சி அங்கிருந்து கிளம்பி பாட்டி வீட்டுக்கும் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல கிஷோர் இவங்க ஃபேமிலி இந்த கிராமத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி உண்மையிலே அருண் இவர் எப்படி இறந்து போனார் அப்படின்னு அருணோட ஃப்ரெண்டான சரவணன் கிட்டையும் கேட்குறாங்க.
இல்லைண்ணே அவன் இறந்து போனதுக்கு காரணம் லவ் மேட்ரு தான். நேற்று எனக்கு காலையில் கால் பண்ணி என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். நானும் வீட்டுக்கு போனேன். அவன் முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்பவே வாடி போய் சோகமாகவும் இருந்தான். நானும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னான். ஆனால் அவனை நோண்டி கேட்டதுக்கு அப்புறம் தான் விஷயத்தையும் சொல்கிறான். அவன் ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கான். நம்ம ஏரியாஸ் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணும் ஆல்மோஸ்ட் இவன் லவ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுனால அந்த அம்மா கொஞ்சம் பிரச்சனையும் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு அருணை சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு காரணம் இவன் அழகா இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. அவங்க பொண்ணுக்கு ஏத்த பையன் இல்லை அப்படின்னு நினைச்சு டைரக்டா அருண் கிட்டே வந்து, இந்தாப்பா இதெல்லாம் செட் ஆகாது, என் பொண்ணுக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, தயவு செஞ்சு இதுக்கு மேல என் பொண்ணு பின்னாடி வராத, வந்தனா பிரச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களும் மிரட்டி இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த பொண்ணும் சரி இவனும் சரி ஆல்மோஸ்ட் லவ் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு ஆல்மோஸ்ட் லவ் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவனுக்கும் ஒரு சில விஷயத்துல வந்து வெளிக்காட்டி இருக்கு. கன்ஃபார்ம் தான் ரெண்டு பேருமே லவ் பண்றது. ஆனா குறுக்க அந்த பொண்ணோட அம்மா வந்து இந்த எல்லா விஷயத்துக்குமே அகைன்ஸ்டா அந்த பொண்ணையும் பேசி ஏதோ மாத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. இதனால அந்த பொண்ணும் இவங்கிட்ட பேசுறது இல்ல. இவனும் மனம் உடைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நானும் சரிடா எல்லாமே சரியாயிரும், எல்லாமே மாறிடும் அப்படின்னு அவன் மனசை தேத்திட்டு இருந்தேன். அப்ப இவன் கிட்ட, டேய் எனக்கு ரொம்பவே பசிக்குது, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டோ அப்படின்னு சொன்னா. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னை வெளியில அனுப்பிட்டு இவன் ஏதோ பண்ண போறான் அப்படின்னு தோணுச்சு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, இல்லடா சாப்பாடு தானே வேணும், என் கூட ஒன்னா போயிட்டு ஒன்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனா அப்ப அவன், டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா, என்னை கொஞ்ச நேரத்துக்கு தனியாக விடுன்னு சொல்லும்போது நானும் முடிஞ்ச வரைக்கும் வேகத்தோட அவனுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கதவு மூடி இருந்தது. என்னடா கதவு மூடிட்டு உள்ள என்ன பண்றான் அப்படின்னு நானும் கதவு தட்டினேன். அவன் பேரை சொல்லியும் கூப்பிட்டேன். ஆனால் உள்ள இருந்து துளி கூட சத்தம் வரல. எனக்கு மனசெல்லாம் படபட நான் ரொம்பவே பயமா வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்றான்னு தெரியாம நானும் பயத்தில் அங்கே ஜன்னலும் இருந்தது. அந்த ஜன்னலை பொறுமையாக திறந்து பார்க்கும்போது தான் இந்த ரூமோட ஃபேன்ல அவன் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கிறான். ஆனா நான் ஜன்னல் வழியா பார்க்கும்போது அவன் உடம்புல கொஞ்சம் அசைவம் இருந்தது. அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு நானும் அக்கம் பக்கத்துல பயங்கரமா சத்தம் போட்டு எல்லாருமே வர வச்சேன். எல்லாருமே வந்து அந்த கதவை உடைச்சு உள்ள போயிட்டு அந்த தூக்கு கயிறுல இருந்து அவனையும் மீட்டு வெளியிலும் கொண்டு வந்தாங்க. அவன் உடம்புல உயிரும் இருந்தது. ஆனா ரொம்பவே கவலைக்கிடமா தான் இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் தண்ணியும் கொடுத்தாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் குடிச்சான். அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு, எப்படியாச்சும் காப்பாத்திருமே அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியில அவனும் இறந்துட்டான். அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சரவணன் கிஷோர் அவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவரும் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இப்படி கிஷோர் அவங்க குடும்பம் பஸ்ல போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் கிஷோர் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. என்னன்னு பார்த்தா பெங்களூர்ல அவங்க ஆஃபீஸ்ல இருந்தும் கால் பண்றாங்க. இது மாதிரி அவசர வேலை இருக்கு, நாளைக்கு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது கிஷோரோட அப்பாவும், ஐயோ இப்போ நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாது, நாம நடுராத்திரி ஆனாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு விழுப்புரம்ல இருந்து அப்படியே திருவண்ணாமலைக்கும் போறாங்க. ஏன்னா அங்க இருந்து பெங்களூர் பஸ் ஒன்று இருக்கு. அந்த பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு இவங்களோட பிளானா இருக்கு. உடனே அங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க. அந்த பஸ்ஸில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா பெங்களூர் பஸ்ஸில் மறுபடியும் ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா கிஷோர் அவங்க சொந்தக்காரங்க மறுபடியும் விழுப்புரம்லேருந்து கால் பண்ண. இவங்க என்ன இந்த ராத்திரி கால் பண்ணுறாங்க, ஓ நம்ம கிளம்பிட்டோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணுறாங்களோ அப்படின்னு அப்போ அவங்க சகஜமாக பேச, இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க, பா எங்கே இருக்கீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, கிஷோரோட அப்பாவும் பஸ் பிடிக்கிறதுக்கு திருவண்ணாமலை வந்திருக்கோம், இந்த பஸ் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் பஸ் ஏறாதீங்க, நீங்க அடுத்த வண்டியை பிடிச்சி மறுபடியும் நம்ம கிராமத்துக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. ஏங்க இப்பதாங்க அங்கிருந்து கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்ல, இல்லப்பா சரவணன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இது சரவணன் இறந்து போயிட்டானா? இப்போதான் அருணோட இறுதி சடங்குல அவனையும் பார்த்தேன், நல்லா தான் பேசிட்டு இருந்தான், நல்லா பேசிட்டு இருந்தவன் எப்படி இறந்து போனான் அப்படின்னு கேட்க, அவனும் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் கிஷோரோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா இங்க நடக்குது அப்படின்னு அவரும் உடனே அவங்க ஆஃபீஸுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்கிருந்து கிளம்பி விழுப்புரம் மாவட்டம்ல இருக்கிற அந்த தஞ்சனூர் கிராமத்துக்கும் வந்துடுறாங்க. மறுபடியும் கிஷோரோட குடும்பம் அதே கிராமத்துக்கும் வருது. அங்க வந்து பார்க்கும்போது அதே வீட்டுக்கிட்ட நிறைய மக்கள் ஒன்று கூடி அழுதுட்டும் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இறந்து போன அருண் அவருடைய நல்ல நண்பரான சரவணன் அவரும் இறந்து போயிருக்காரு. டேய் இவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு கிஷோரோட அப்பாவும் கேட்க, இல்லைண்ணே சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் நல்லா தான் இருந்தான், என்னன்னு தெரியல படுபாவி பையன் திடீர்னு இப்படி பண்றானே அப்படின்னு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அண்டு சரவணன் அந்த இடத்துல எப்படி இறந்து போனாரு என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அருண் சரவணன் இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ சரவணனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான அருண் இவரும் லவ் ஃபெயிலியரால இறந்தும் போயிட்டு இருக்காரு.
இப்படி அருண் இவர் இறந்ததுக்கு அப்புறம் இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அவரை சுடுகாட்டுல எரிச்சிருக்காங்க. இப்படி அவரோட உடம்பை எரிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் சரவணன் ரொம்பவே கஷ்டத்தோட அருண் அவரோட பேரை சொல்லி கத்தி அழுதுட்டும் இருக்காரு. பாக்குற எல்லாருமே ஓகே, இத்தனை நாள் கூட இருந்தவன் இப்ப இல்லைன்னும் போது அதை யாரால தான் தாங்க முடியும் அப்படின்னு சரவணன் இவர் அழுத பார்த்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க நைட் ஒரு 10 மணி போல சரி இவனுக்கு சாப்பிட எதனா கொடுக்கலாம் அப்படின்னு சரவணனை தேடி பார்த்தா அவனை ஆளையும் காணும். சுத்தி தேடி பார்க்குறோம், எல்லா வீட்லயுமே அவனை ஆளை காணும். எங்க போனான்னு தெரியல. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான், எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றாங்க. சரி பசங்க வீட்டு தேட சொல்லும் போது நம்ம ஏரியால ஒருத்தர் சரவணன் சுடுகாடு சைடு போனதை பார்த்ததான் அவரும் சொல்ல பசங்க எல்லாருமே பதறி அடிச்சுட்டு சுடுகாட்டுக்கும் போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல இறந்து போன அருணோட உடம்பு எரிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவரோட உடம்பு எரிஞ்சும் போயிருக்கு. அதுக்கு பக்கத்தில் நின்று சரவணன் பயங்கரமா அழுதுட்டும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் உடம்பு எரிக்கப்பட்ட அந்த கட்டைகள்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு சிலது எரிஞ்சு அணைஞ்சு போயும் இருக்கும். அந்த சாம்பல் எல்லாம் எடுத்து அப்படி இவரு உடம்புல சொல்ல போனா இறந்து போன அருண் அவருடைய சாம்பல் எடுத்து பூசிக்கிற மாதிரி இவரும் பூசிக்கிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கிறது பசங்க எல்லாருமே பார்த்து கொஞ்சம் பயந்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அழுதுட்டு அருணே என்னை கூட்டு போயிடுறா, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல, என்னை கூட்டு போயிரு அப்படின்னு பயங்கரமாக கதறி அழுதுட்டும் இருக்காரு. கொஞ்சம் விட்டா அந்த நெருப்புலேயே குதிச்சுறது போல இருக்கு. இப்போ இந்த இடத்துல கிஷோரோட மாமாவும் இருக்காரு சுடுகாடு கிட்ட. சரவணன் இவன் நெருப்புல விழுந்துட போறானோ அப்படின்னு பயந்து ஓடி போயிட்டு அவரையும் பிடிச்சி டேய் அவன் இறந்துட்டான்டா, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்து வீட்டு வாசல்லே தண்ணிலாம் ஊற்றி அவரை குளிப்பாட்டி அவருக்கு வலுக்கட்டாயமாக கொஞ்சம் சாப்பிடவும் கொடுத்து அவரை தூங்க சொல்லி ரூம்ல தூங்க வச்சுட்டோம். எல்லாருமே படுத்துட்டும் இருக்காங்க. இப்படியே நடுராத்திரி ஆகுது. இப்படி எல்லாருமே ஒரு சைடில் ஓய்வு எடுத்துருக்காங்க. அப்போ கிஷோரோட மாமா சரி இவன் தூங்கிட்டானா இல்லையா என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவரும் ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல சரவணனையும் காணும். டேய் இவன் எங்கடா போனான் அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேட இவர் தேடிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பாட்டி அலற சத்தமும் கேட்குது. இந்த அலற சத்தத்தை கேட்டு அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே பதறியும் போறாங்க. மாமா அண்டு மத்த எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த பாட்டி கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்க பாட்டியும் பயத்துல அங்க அங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலையும் கையை காட்டுறாங்க. எல்லாருமே பாட்டி கையை காட்டுற இடத்துக்கு போய் பார்த்தா ஆக்சுவலா பாட்டியோட வீட்டுக்கு பின்னாடி மாட்டுத்தோழமும் இருக்கு. அந்த மாட்டுத்தோழத்தை ஒட்டி ஒரு மரமும் இருக்கு. அந்த மரத்துல யாரோ தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. இந்த நேரத்துல இங்கே வேண்டா தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஒரு நபர் தொங்கிட்டுலாம் இல்ல, தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காரு. அது வேற யாருமே இல்லை, இப்ப படுக்க வச்சுட்டு வந்த சரவணன் அப்படின்னு. அது சரவணன் அவர் உடம்புலையும் ஓரளவுக்கு உயிரும் இருந்திருக்கு. அந்த கடைசி உடம்பு துடிப்புலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓரளவுக்கு அவரோட உடம்பும் துடிச்சிட்டு இருக்க. உயிர் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அவரே அந்த தூக்கு கயிறுல இருந்து கழட்டி அங்க இருக்கிற கட்டல்லையும் படுக்க வச்சு தண்ணி கொடுக்கவும் வராங்க. அது வரைக்கும் உயிர் இருந்திருக்கு. அப்படி இறந்து போனார்ல அருண், அவரை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்களும் அதே மாதிரி சரவணன் இவரையும் காப்பாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அந்த கட்டில்ல இறந்து போயிடுறாரு. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இந்த விஷயத்த பார்த்த பாட்டி கத்தனாங்கள அவங்ககிட்டயும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்ற விஷயம் இல்லப்பா, நான் நைட்டு தூங்கிட்டு தான் இருந்தேன். அப்ப திடீர்னு நான் வளர்த்துட்டு இருந்த மாடு எல்லாமே ஒரு மாதிரி பயத்துலையும் அந்த அழற மாதிரியும் கத்திச்சு. சரி ஏதோ பசியில் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நானும் பின்வாசல் வழியா வந்து பார்த்தா மாடு எல்லாமே மிரண்டும் போயிருக்கு. நான் மாடை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சைடில் ஏதோ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. என்னன்னு திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சரவணன் பையன் தூக்க மாட்டிருக்கான். எனக்கும் பதறி போயிடுச்சு, என்னன்னு தெரியாம தான் கத்திட்டேன் அப்படின்னு பாட்டியும் நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ கிஷோரோட அப்பாவும் யோசிக்கிறாரு, என்னடா இது 20 மணி நேரத்தில் நம்ம குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் அடுத்தடுத்துன்னு இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு அவரும் கொஞ்சம் பதறியும் போறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்றது, சரவணன் இறந்துட்டார்ல, அவருக்கும் அடுத்த நாள் இறுதி மரியாதை செலுத்தி அவரையும் நல்லபடியா அடக்கமும் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா கிஷோர் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க நம்ம போக வேண்டாம், எனக்கு என்னவோ மனசு சரியில்லை, ஏதோ தப்பா தோணுது, ஒரு 2 நாள் நம்ம ஊர்லயே இருக்கலாம்னு சொல்லி அடுத்த 2 நாள் இவங்க விழுப்புரத்தில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் கிஷோரி அவங்க குடும்பத்தினர் அவங்க சொந்தக்காரங்க வீடும் அதே கிராமத்தில் தான் இருக்கு, அங்கேயே தங்கியிருக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அங்கே தான் தங்கியிருக்காங்க. இப்படியே ஒரு 2 நாளும் போகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண கிஷோர் அவங்க பாட்டி வீடு, அங்கே ஒரு பாட்டி வீடும் இருக்கு, பாட்டி வீடோட வாசல்லையும் உட்காந்துட்டு இருக்காரு. கூட கிஷோரோட தங்கச்சி 2 பேருமே விளையாடிட்டும் இருக்க. அப்போ அந்த தெருவில் இருக்கிற ஆண் பெண் வயசானவங்க அப்படின்னு ஐயோ அம்மான்னு கத்திட்டு மார்லி அடிச்சுட்டு ஒரு தெருவை ஒரு திசையை பார்த்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமேடும் இருக்கு. அந்த திசையை நோக்கி இவங்களும் அலறிட்டே ஓடுறாங்க. இதை பார்த்த சின்ன பையனா இருக்கிற கிஷோர் என்ன பண்றாருன்னா, நார்மலா சின்ன பசங்கலாம்
ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டா உடனே கூட ஓடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கிஷோரும் என்ன எதுன்னு புரியாம அந்த ஓடுறவங்க பின்னாடி இவரும் வேகமா ஓட, அண்ணன் ஓடுறானே அப்படின்னு தங்கச்சி இவங்களும் பின்னாடி ஓட, அப்படி ஓடினவங்க எல்லாருமே அங்க இருக்கிற ஒரு காட்டுப்பகுதியிலையும் ஓடி போய் நிக்கிறாங்க. போய் பார்த்தா அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயசு பையன் தூக்கு மாட்டி இறந்தும் போயிருக்கான். அதுவும் ஒரு மரத்துல ரொம்பவே மெலிசான ஒரு கயிறுல. இதை பார்த்து அந்த கிராம மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சொல்லப்போனா அடுத்து 2 to 3 நாளைக்குள்ள அந்த கிராமத்தை சேர்ந்த 3 வயசு பசங்க ஒரே மாதிரி தற்கொலை பண்ணி அதுவும் தூக்க மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 பசங்களுமே ஃபர்ஸ்ட் இறந்து போன அருணா இருக்கட்டும், 2வது இறந்து போன சரவணனா இருக்கட்டும், 3வது இறந்து போன இந்த நபரா இருக்கட்டும், 3 பேருமே குடும்பத்துல முதலா பிறந்தவங்க, தலைச்சம்பிள்ளைங்க. இப்ப 3வதா இறந்து போன அந்த நபருடைய உடல் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மரத்துலாம் ஒரு தூக்க மாட்டித்தவங்கள, ஒரு சின்ன மரம் தான். சொல்ல போனா இறந்தவரோட கால் பகுதி தரையில தாராளமா நிக்கிற அளவுக்கு ஒரு உயரத்துல இருந்து தான் அப்புறம் தற்கொலை பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது ஊர் மக்களுக்கு ஒரு கேள்வியும் எழுது, இவ்வளோ ஹைட்டு கம்மியா ஒருத்தன் தற்கொலை பண்ண மாட்டேன்னு. ஏன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் அவனுக்கு மரண பயம் வந்துடும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் உடம்பே ஒத்துழைச்சு அவன் அந்த விஷயத்துல இருந்து எந்திரிச்சு நிற்பான். ஏன்னா இவனோட கால் பகுதி தரையில தாராளமா படுது. அப்படி பார்க்கும்போது உண்மையிலே இவன் எப்படி இறந்திருப்பான், யாராச்சும் இவனை கொண்டு இருக்காங்களா இல்ல பேயால இறந்திருக்கானா அப்படின்னு இவங்களும் வேறு வேறு கோணத்துல யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இறந்து போன அந்த சடலத்தை கிஷோரும் பாக்குறாரு. அவர் உடம்புல துளி கூட அசைவும் இல்ல, இறந்து போயிட்டு இருக்காரு. அவருடைய நாக்கு பகுதி கீழேயும் தொங்கிட்டு இருக்கு, கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியிலயும் இருக்க, பாக்குறதுக்கே கொஞ்சம் கோரமா தான் இருந்துட்டு இருக்கு. இது ஒண்ணுமே புரியாத கிஷோர் இவரும் பார்த்து பயந்துட்டும் இருக்காரு. கிஷோரோட தங்கச்சி இவங்க பக்கத்துல இருக்க அந்த இடத்துல கிஷோரோட அப்பா வந்துட்டாரு. டேய் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு அண்ணனையும் தங்கச்சியும் திட்டி இங்க இருந்தும் அனுப்பி விட்டுறாரு. ஏன்னா சின்ன பசங்க பார்த்தா பயந்துருவாங்க அப்படின்னு. ஆனா ஆல்ரெடி 2 பேருமே இறந்து போன சடலத்தை தெளிவா பார்த்துட்டாங்க. என்னடா 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள 3 பேர் அடுத்தடுத்து, அதுவும் தலைச்சம்பளைங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு யாரோ வீட்டில் தலைச்சம்பளைங்களா இருக்காங்களோ எல்லாருமே பதறவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த சைட்ல கிஷோர் அவங்க அப்பாவும் கோவத்தோட வீட்டுக்கும் வர்றாரு. வீட்டுக்கு வந்து அவங்க மனைவியை கண்ணா பின்னு திட்டுறாரு. பசங்களை பார்த்துக்காம நீ என்ன பண்ற, இவங்க 2 பேருமே அங்க அந்த இறந்து போன உடம்ப பார்த்துட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நீ என்ன பண்ற அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அடிக்கல, ஆனா அதுக்கு அடிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அந்த பதட்டம் கோவத்தை வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியல. இப்படி திட்டிட்டு கடைசியா அப்பா என்ன சொல்றாருன்னா, சரி பசங்களுக்கு கொஞ்சம் விபதிலாம் வச்சு விடு, ஏன்னா பார்த்து எதனா பயந்துருப்பானுங்க, நைட் எதனா கெட்ட கனவு வரப்போகுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு பசங்களை சாப்பிட வச்சு தூங்கவும் வைக்கிறாங்க. இந்த சைடில் கிஷோரும் அவருக்கு அந்த ஒரு விஷயம் மைண்ட்ல வந்து போகுது. இது மட்டும் இல்லாம என்ன இது அடுத்தடுத்து 3 பேர் இறந்து போறாங்களே அப்படின்னு இவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி எல்லாருமே அந்த நடுராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில இந்த புடுபுடு சத்தமும் கேட்குது. சாமத்து கூட அங்கேயும் வராரு. அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர் யோசிக்கிறாங்க, என்ன இது இந்த நேரத்தில் சாமத்து கூட அங்கே வராரு, இவர் எப்பவுமே இந்த பொங்கல் பண்டிகை அப்போ தானே வருவார் அப்படின்னு எல்லாருமே யோசிக்க, அப்படி வர சாமத்து கூடாங்கி இப்போ எங்கே வந்து நிற்கிறாருன்னா அங்கே ஒரு 4 ரோடும் இருக்கும். அந்த 4 ரோடில் ஒரு சந்தில் தான் இப்போ கிஷோர் இவங்க தங்கி இருக்கிற பாட்டி வீடும் இருக்கு. சொல்ல போனால் அந்த வீட்டுக்கும் சாமத்து கூடாங்கி நிற்கிறாரு, இவருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, பக்கத்தில் தான் இருக்காரு. அப்போ அந்த சாமத்து கூடாங்கி அந்த புடுபுடு அடிச்சுட்டு சொல்ற விஷயம் தெரியுமா, இந்த ஊருக்கு ஒரு பேராபத்து வந்துட்டு இருக்கு, இந்த ஊருக்குள்ள யாருமே இருக்காதீங்க, எல்லாருமே வேற இடத்துக்கும் போயிருங்க, இந்த ஊர்ல செத்து போன இலசங்களோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு, அது தலைச்சம்பளைங்களை காவு வாங்கிட்டு இருக்கு, இந்த ஊருக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பேராபத்து, இந்த ஊரை விட்டு காலி பண்ணிருங்க அப்படின்னு அவரும் இந்த வார்த்தைகள்லாம் ஜக்கம்மா மூலியமா சொல்லிட்டும் இருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒண்ணு அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்துங்க, இல்லைன்னா ஊரை காலி பண்ணுங்க, இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே முக்கியமா தலைச்சம்பளைங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு அவரும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டும் நகர்றாரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட கிஷோரோட அம்மா பதறியும் போறாங்க. ஏன்னா கிஷோர் இவர் தான் வீட்டுக்கு தலைச்சம்புள்ள. ஆனா அவங்க மைண்ட்ல தோன்ற விஷயம் என்னன்னா, நாம இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான் இங்க இருக்க போறோம், அதுக்கப்புறம் நாம பெங்களூருக்கும் கிளம்பி போயிடுவோம், ஸோ மோஸ்டா நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா பிரச்சனை இல்லாதனால தான் 2015 நடந்த சம்பவத்தை கிஷோர் இப்ப நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்படியே பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில கிஷோர் இவர் எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில சாப்பிட்டுட்டும் இருக்காரு. அப்போ இவங்க வீட்டுல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு ஹோட்டலும் இருக்கு. எல்லாருமே கதறிட்டு ஒரு மாதிரி மறுபடியும் வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியில வந்து ஒரு திசையை பார்த்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க.
இந்த சத்தத்தை கேட்ட கிஷோர் இவரும் சாப்பிட்ற தட்டோட வெளியில வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி அவங்க பதறடிச்சிட்டு ஒரு திசையை பார்த்து ஓடுறாங்க அப்படின்னு. அப்ப கிஷோர் யோசிக்கிற விஷயம், ஐயோ இவங்க எதுக்கு ஓடுறாங்கன்னு தெரியல, இப்ப இவங்க பின்னாடி ஓடணும்னு தோணுது, ஆனா இது தெரிஞ்சா எங்க அப்பா என்ன திட்டுவாரு, ஆனா இவங்க எதுக்காக ஓடுறாங்கன்னு எனக்கு தெரியணுமே அப்படின்னு இவரும் முழிச்சிட்டும் இருக்காரு. ஆனா ஓடவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஹோட்டல்காரங்க எதனால ஓடுனாங்க அப்படின்னு. ஆக்சுவலா அவங்க வீட்டுல ஒரு கர்ப்பிணி பெண்ணும் இருக்காங்க. வீட்டில் என்னன்னு தெரியல, அவங்களும் தீ குளிச்சிருக்காங்க. தீ குளிச்சதுல இறந்தும் போயிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அவங்களும் தலைச்சம் பொண்ணு. அது அவங்க தீ குளிச்ச விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த வீட்டில் இருந்து புகையா வருது அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டை தான் பார்த்துருக்காங்க. சரி ஏதோ சமைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு இவங்களை யோசிக்க, திடீர்னு அந்த வீட்டோட கதவை திறந்துட்டு ஒரு பெண் அலறல் சத்தத்தோட நெருப்போட ஓடியும் வராங்க. இதை பார்த்து அந்த ஏரியா மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி திகைச்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா நெருப்போட வர்றதுனால அவங்கள சடனாவும் காப்பாற்ற முடியல. இது மட்டும் இல்லாம அந்த கர்ப்பிணி பெண் நெருப்போட அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து நடு ரோட்ல அப்படியே நிக்கிறாங்க. சொல்ல போனா கத்துறாங்க, ஆனா அசையாம அப்படியே நிக்கிறாங்க. அப்படி அசைவே இல்லாம நின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் கத்திட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறாங்க. ஓடினவங்க எங்க ஓடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தெருவிலே சின்னதா தண்ணி டேங்கும் இருக்கு, அதுல தண்ணியும் வரும். இவங்களும் அந்த தண்ணி டேங்க் கிட்ட போயிட்டு அந்த தண்ணியை திறந்து விட்டு அந்த தண்ணி கடையிலையும் உட்காடுறாங்க. உட்காரும்போது அவங்களுடைய அந்த சத்தம் அந்த ஏரியா மக்களை பயமுறுத்தி இருக்கு. ஏன்னா சொன்னல அது ஒரு மரண ஓலம் அப்படின்னு. இப்படி தண்ணி மொத்தமா திறந்து விட்டதுக்கு அப்புறம் அவங்க உடம்புல இருக்கிற நெருப்பு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அணையுது. ஆனா அணைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்க உடம்ப பார்த்து இன்னமும் பயப்படுறாங்க. ஏன்னா உடம்பெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு, தோல்லாம் பிச்சு தொங்கினும் இருக்கு. இப்படி இவங்க இறந்தது கூட தெரியாம இவங்க எப்படியாச்சும் காப்பாத்திடலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலும் கொண்டு போறாங்க. ஆனா டாக்டர் இல்லைங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் இறுதி மரியாதை என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க. இப்ப இந்த கிராமத்தை சேர்ந்து மொத்தமா 4 தலைச்சம் பிள்ளைங்க, அதுல ஒரு பெண் அப்படின்னு 4 பேர் இறந்தும் போயிருக்காங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அந்த கர்ப்பிணி பெண் இறந்து போனாங்களா, அவங்க வீட்டில் ஏன் உன் பொண்ணு இறந்து போனா, என்ன காரணம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எதனா பிரச்சனை அப்படின்னு நார்மலாக விசாரிப்பாங்களே. அந்த மாதிரி விசாரிக்கும் போது அந்த பெண்ணுடைய இறந்து போன பெண்ணுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனுக்கும் இவனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க, 2 பேருமே சாதாரணமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் என் பொண்ணு அவள் இறக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் அவளுக்குள்ளேயே தானாக பேசிக்கிறா. இது மட்டும் இல்லாமல் அங்கே எங்கேன்னு பார்த்து அவளும் பேச ஆரம்பிக்கிறா. நாங்கள் ஏதோ அவன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை போல இருக்கு அப்படின்னு நினச்சேன், அதை பெருசாக எடுத்துக்கல. ஒரு சில நேரம் வயத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட பேசுகிற அப்படின்னு நினச்சி நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. நேற்று கூட நைட்டு தூங்கும்போது என் கட்டில் கீழே ஏதோ கருப்பான உருவம் இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு அவளும் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்தும் இருக்கேன். அவள் ஏதோ ஒரு உருவம் பின்தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு 2 நாளாக சொல்லிட்டு இருந்தான். ஆனால் எங்களால் எதுவுமே பார்க்க முடியல. திரும்ப அந்த கர்ப்பிணி பெண் அவங்களும் இது உருவத்தை பார்க்குறேன் பயப்படுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்ல, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி இது ஏதோ காத்து கருப்போட சேஷ்டையாக இருக்கும், கர்ப்பிணி பெண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கிறது பெரிய விஷயமா என்ன அப்படின்னு அவங்களையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சும்மா மந்திரிச்சு வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்த அடுத்த நாள் தான் இவங்களும் தீக்குளிச்சு இறந்தும் போகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, காட்டுக்குள்ள ஒரு நபர் மெலிசான கயிறில் தூக்க மாட்டி இறந்துருப்பார்ல, அவருடைய கால் கூட தரையில் படுற அளவுக்கு இருந்திருக்கும். அவர் இறந்ததுலேருந்து சரியா 2வது நாள் தான் இந்த கர்ப்பிணி பெண்ணும் இறந்து போயிருக்காங்க. இப்போ ஊர் ஃபுல்லா பரவலா பயத்தோட இந்த ஒரு பேச்சு தான், ஊர்ல இருக்கிற வயசு பசங்க அதுலயும் தலைச்ச பிள்ளைங்கெல்லாம் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க அப்படின்னு. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரு விதமான மரண பீதியில இருந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சரியா அந்த கர்ப்பிணி பெண் இறந்து போன அடுத்த 2வது நாள் பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல இருந்து ஒரு பாட்டி பயங்கரமா கத்திட்டும் வெளியில ஓடுறாங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் இந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க. இப்ப என்ன ஆச்சுரா அப்படின்னு. அப்போ ஒரு வீட்டுக்குள்ள இருந்து பாட்டி ஒரு மாதிரி கத்திட்டே ஓட, இதை பார்த்த எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க, என்ன இந்த பாட்டி பயத்தில் கத்துற மாதிரி தெரியல, ஏதோ சாமி வந்து பாட்டி ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாருமே பாட்டி பின்னாடியும் போறாங்க. அண்ட் இவங்க நினைச்சது உண்மைதான், அந்த பாட்டிக்கு சாமியே வந்திருக்கு. அப்படி சாமி வந்து அந்த பாட்டி ஒரு திசையை நோக்கியும் ஓடுறாங்க. அந்த இடத்துல ஒரு வீடும் இருக்கு. கரெக்டா அந்த வீட்டு வாசல் நின்று அந்த வீட்டோட கதவை தட்டல உடைக்கிறாங்க. சொல்ல போனா வாண்டடா அந்த வீட்டுக்குள்ள போக முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கதவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, உள்ள இருந்து தாழ்பாலும் போட்டிருக்கு. இது சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோட வேடிக்கையும் பாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்து வெளில இருந்து ஆள் கதவை தட்டுறாங்களே, இப்ப வீட்டுக்குள்ள இருந்து யாராச்சும் கதவை திறக்கணும், ஆனா யாருமே கதவையும் திறக்கல, வீட்டுக்குள்ள ஆள் இருக்காங்க.
இப்போ இந்த இடத்துல ஆக்ரோஷமா இருக்கிற பாட்டி அந்த கதவை வேகமா தட்டினதுல உள்ள இருக்கிற தாழ்பால் உடைஞ்சிருது, கதவும் திறக்குது. கரெக்டா அந்த கதவை திறக்கிற அந்த ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வயசு பையன், தலைச்சம் பையன் அந்த வீட்டுக்குள்ள தூக்கு கயிறு மாட்டி அந்த கயிறை கழுத்துல மாட்டுற அந்த ஒரு சமயம் தான் பாட்டி கதவையும் உடைச்சிருக்காங்க. உடனே இதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பையனை தடுத்து அவரையும் அடிச்சு, டேய் எதுக்கு அப்படிலாம் பண்ற அப்படின்னு எல்லாருமே அந்த பையனும் திட்டிருக்காங்க. திட்டினதுக்கு அப்புறம் எல்லாருமே பாட்டி இவங்கள ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த வீட்டுல ஒரு பையன் தற்கொலை முயற்சி பண்ற விஷயம் சாமிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, அதனால்தான் ஆக்ரோஷமா வந்து இந்த வீட்டோட கதவை உடைச்சி இவனோட உயிரையும் காப்பாத்திருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கண்டிப்பா இவனை காப்பாத்திருக்க முடியாது அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோடவும் அட்லீஸ்ட் இவனையாச்சும் காப்பாத்திட்டுமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்திலையும் இருக்காங்க. ஆனா அந்த பையனையும் திட்டுறாங்க, டேய் உனக்கு அறிவே கிடையாதா, நம்ம ஊர்ல தான் இத்தனை பேர் அடுத்தடுத்து நீ இறந்தும் போறாங்க, இப்ப நீ இந்த மாதிரி பண்ணனா ஊர் மக்கள் பயப்பட மாட்டாங்களா, அறிவு இல்லாம ஏன் இப்படி பண்ற அப்படின்னு எல்லாருமே கண்ணா பின்னன்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஊர் மக்கள் ஒன்று கூடி ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க, நம்ம ஊர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அடுத்து அப்படின்னு தலைச்சம்பளங்களா இருந்துட்டு இருக்கு, இதை நாம சரி பண்ணணும். அன்னைக்கு நைட்டு சாமத்து கூட அங்கேயே வந்து சொன்னாரு, இப்ப நம்ம ஊர் குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாருமே குலதெய்வம் கோயிலுக்கும் போறாங்க. இப்போ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு பாட்டிக்கு இப்போ சாமி வந்து ஒருத்தரை காப்பாற்றினாங்கல்ல, அந்த பாட்டியும் சாமிலாம் தெரிஞ்சும் அவங்களும் நார்மலாக கோயிலுக்கும் வராங்க. அப்படி கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க உடம்புல தான் சாமியும் வருது. சாமி வந்ததுக்கப்புறம் இந்த ஊரில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்கிற விஷயம், இந்த ஊரில் ஒரு ஆன்மாவும் சுற்றிட்டு இருக்கு, எலசுகளோட ஆட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கு, நீங்கள் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, அடுத்தடுத்துன்னு தலைச்சம்பளைங்களோட உயிர் போய்கிட்டே இருக்கும். உடனே இந்த பிரச்சனை என்னன்னு சரி பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஊரை காலி பண்ணுங்க, இல்லைனா உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைச்சம்பளையிலும் அடுத்தடுத்துன்னு இறந்தும் போவான், உங்க யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாதுன்னா உடனே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்ல, அப்போ ஊர் மக்கள்லாம், அம்மா நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி, இந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு ஊர் மக்கள்லாம் கேட்க, அப்போ அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இதுலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது அவன் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அவன் கையிலையா, யாரை பற்றியுமா சொல்றீங்க அப்படின்னு கேட்க, நான் யாரை சொல்றேன் அப்படின்னு அவனுக்கும் புரியும் உங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஊர் மக்களுக்கெல்லாம் புரியுது. அந்த ஊர்லேயே பேய் ஓட்டுவார், ஆல்மோஸ்ட் பூசாரி அப்படின்னு கூட சொல்லலாம், பேய் ஓட்டுறவர் எல்லா விஷயமே நல்லதுக்காக தான் பண்ணுவாரு. அவரு மனசு வச்சாருன்னா ஒரு சில பரிகாரங்கள்லாம் பண்ணி இந்த பிரச்சனைல இருந்து உங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு அந்த பேய் ஓட்டுறவரை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே கிளம்பி அந்த பேய் ஓட்டுற அந்த பூசாரிகிட்ட தான் போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஊரே இந்த பிரச்சனைல இருக்கு, நீங்க தான் ஒரு வழி பண்ணி இதுல இருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பூசாரியும் சொல்றாரு, ஆமா நானும் சமீபமா ஒரு சில விஷயம்லாம் கேள்விப்பட்டுட்டும் இருக்கேன், பார்த்துட்டும் இருக்கேன், இதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே இல்லை, இந்த ஊர்ல ஒரு ஆன்மாவும் அலைஞ்சிட்டு இருக்கு, அது ஒரு வயசு பையன் தான், இந்த ஊர்ல தான் இறந்தும் போனான், அதுவும் நிறைவேறாத ஆசை, அவன் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவிக்காம அவனும் இறந்து போயிட்டான். அப்படிப்பட்ட ஆன்மா ரொம்பவே மோசமாகவும் இருக்கும், ரொம்பவே கொடூரமாகவும் இருக்கும், அதை அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இந்த ஊரில் அடுத்தடுத்து தலைச்சம்பள்ளைங்கன்னு இறக்கிறதுக்கு காரணம் இறந்து போன அவனோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க ஐயா இந்த பிரச்சனை வந்து எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எல்லாருமே அவர் முன்னாடியும் நிற்கிறாங்க. இப்போ அந்த பூசாரியும் இந்த ஒரு விஷயம் பண்ணா இந்த கிராமமே இந்த பிரச்சனைல இருந்து தப்பிக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஒரு பூஜை பண்ணணும், ஆனால் அந்த பூஜையை வந்து இரவுல சுடுகாட்டுல மயான பூஜையை தான் பண்ணணும், ஆனால் அந்த பூஜை பண்றதுக்கான நேரம் இன்னும் வரல, அந்த பூஜை பண்றதுக்கான நேரம் வரும்போது நானே சொல்றேன், ஆனால் அன்னைக்கு நைட்டு இந்த கிராமத்துல இருக்கிற தலைச்சம்புள்ளைங்க அப்படின்னு யாருமே அந்த நைட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தீங்கன்னா நான் பண்ற அந்த ஒரு பூஜை பலிக்காது. இது மட்டும் இல்லாமல் அந்த தலைச்சம்பளைங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு சொல்கிறேன், அதுக்குண்டான நாள் வரும்போது நானே சொல்கிறேன், அன்னைக்கு இந்த கிராமத்தில் தலைச்சம்பளைங்கன்னு ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் பண்ணுற இந்த மயான பூஜை பலிக்கும், இல்லைனா பலிக்காது அப்படின்னு அவரும் வெளிப்படையாக சொல்லிடுறாரு. இப்போ ஊர் மக்களும் சரிங்க ஐயா அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள், அது வரைக்கும் நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது பூசாரியும் காத்துட்ருங்க, ஆனால் அது வரைக்கும் ரொம்பவே எச்சரிக்கையாக பாதுகாப்போடு இருங்க, குறிப்பாக யார் யார் வீட்டிலலாம் தலைச்சம்பளைங்க இருக்காங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு எச்சரிச்சும் அனுப்புகிறாரு. இப்படி ஒரு சில நாளுக்கு அப்புறம் அந்த பூசாரியே சொல்றாரு, அது உண்டான நாளும் வந்துருச்சு, எல்லாருமே தயாராருங்க, சரியா இன்னிலேருந்து 2 நாள் கழிச்சு இரவு சுடுகாட்டில் மயான பூஜையும் பண்ண போறேன், அன்னைக்கு நைட்டு இந்த கிராமத்தில் தலைச்சம்பளைங்கன்னு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே இந்த கிராமத்தோட எல்லையை தாண்டி வேற எங்கன்னா போயிருங்க, உங்க சொந்தக்காரங்க வீடும் இல்லைனா வேற எங்கன்னா போயிருங்க அப்படின்னு சொல்ல, இந்த சைடில் கிஷோர் அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, கிஷோர் இவரும் பெங்களூருக்கு அனுப்பிடுறாங்க, ஏன்னா இவங்க வீட்டில் இவர் தானே தலைச்சம்புள்ள. இது மாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் அவங்க பசங்களை
அந்த கிராமத்தோட எல்லையை விட்டு வேற எங்கேயோ அனுப்பிடுறாங்க. சொல்லப்போன அந்த கிராமத்துல ஆட்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவங்க தலைச்ச பிள்ளைங்களா இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த இரவு வந்துருச்சு. பூசாரி அவர் கூட ஒரு 4 பேர் அந்த பூஜைக்கு உதவி பண்றதுக்காக ஒரு 4 பேரும் இருக்காங்க. எல்லாருமே சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த மயான பூஜை ஆரம்பிச்சு நல்லபடியா போயிட்டும் இருக்கு. ஆனா அந்த பூஜையை நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு சில இல்லை பல தடங்களும் வந்துட்டு இருக்கு. இந்த தடங்களை பார்க்கும்போது பூசாரிக்கும் தோன்ற விஷயம் என்ன, என்னால் இந்த பூஜையை நிறைவு பண்ணவே முடியலையும், ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னு அவரும் யோசிக்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கும் ஒரு விஷயம் புரியுது. முதல்ல நாம சொன்ன மாதிரி இந்த கிராமத்துல தலைச்ச பிள்ளைங்க எல்லாருமே போயிட்டாங்களா? ஏன்னா ஒருத்தர் போகலனா கூட இந்த பூஜை பலிக்காது, நிறைவும் பண்ண முடியாது. அப்படி பார்த்தோன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு தலைச்சம் புள்ள இந்த கிராமத்துல இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கும் புரிய வருது. ஆனா இப்ப பூசாரியால ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வீட்டில் போயிட்டு நான் யாரை தேடுறது அப்படின்னு அவர் அந்த பூஜையை நிறைவு பண்ணாம அப்படியே முடிச்சிடறாரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிராம மக்கள் அவங்க கிராமத்துக்கு பூசாரிக்கிட்டையும், என்னய்யா இந்த பூஜையை நிறைவு பண்ணிட்டீங்களா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுல்ல அப்படின்னு எல்லாருமே திருப்தியா பிரச்சனை இருக்காது அப்படின்னு கேட்கும்போதும் பூசாரியும் இடி அடக்கிற மாதிரி சொல்றாரு, இல்ல இந்த பூஜை நிறைவு பெறல, ஏதோ ஒரு தடங்கள் நான் பண்ற பூஜையில இருந்தது, ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு அவரும் யோசிக்கும் போதுதான் அப்பதான் அந்த கிராமத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க எல்லா தலைச்ச பிள்ளைங்களையும் இந்த ஊரை விட்டு போக சொன்னீங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற டேவிட் பையன் அவன் நைட்டு ஃபுல்லா வீட்டுல குடிச்சிட்டு தான் இருந்திருக்கான். அவனும் தலைச்ச பிள்ளை தான். அவன் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவனை வேற ஏரியாவுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவனும் குடிச்சிட்டு பேயாவது அதாவது ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனும் நேற்று நைட்டு ஃபுல்லா வீட்டுல தான் இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் பூசாரிக்கும் புரிய வருது. ஓ, இதனாலதான் நான் பண்ண பூஜை நிறைவு பெறலையா, இந்த துர்ஆன்மா இப்படிதான் நம்ம கிட்ட விளையாடுதா அப்படின்னு அவருக்கும் விஷயம் புரிய வருது. இப்போ ஐயரும் கோவப்பட்டு டைரக்டா டேவிட்டோட வீட்டுக்கும் வராரு. டேவிட்டை பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. டேய், உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீயும் நாங்க சொன்னதெல்லாம் கேட்காம வீட்டுக்குள்ளே இருந்திருக்க. உன்னால இந்த கிராமமே இப்போ அபாயத்துல இருந்துருக்கு. ஒரு நாள் உன்னால அட்ஜஸ்ட் பண்ணி வெளில இருக்க முடியாது அப்படின்னு கேட்க அப்ப அந்த டேவிட்டும் பூசாரிய கண்ணா பின்னான்னு திட்டாரு. யோ, நீ லூசு மாதிரி பண்ணிட்டு இருப்ப, அதுக்கு நானா கிடைச்சேன், என்னாலாம் போக முடியாது, பேயா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எதானாலும் நான் பாத்துக்கிறேன், என்னை எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவரும் திமிரா பேசுறாரு. இது மட்டும் இல்லாம ஊர்ல இருக்கிற மற்ற எல்லாருமே டேவிட்டை கண்ணாப்பண்ணு திட்டிருக்காங்க. ஆனா அவரும் குடிச்சிட்டு எல்லாருமே திட்ட ஊர்ல இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க, ஐயோ இவன் குடிகாரனாச்சும், இவன்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே விட்டுறாங்க. இப்ப பூசாரிட்ட கேட்கறாங்க, ஐயா வேற எதுவும் வழி இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லம்மா இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, இதை பண்ணா மட்டும்தான் ஊர் பிழைக்கும், இதை விட்டா வேற எதுவும் என்னால பண்ண முடியாது அப்படின்னு அவரும் வெளிப்படையா சொல்லிடுறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் அந்த பூஜை பண்ணி பாதியில நிறுத்திட்டேன். இது அங்க இருக்கிற அந்த துர்ஆன்மாக்கும் தெரிஞ்சிருக்கும். அதோட கோவம் இன்னமும் அதிகமா இருக்கும். அதனாலே இந்த ஊர்ல அடுத்தடுத்து பிரச்சனை ரொம்பவே சீக்கிரம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்தி விடுறாரு. இப்பதான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வருது, முதல்ல இறந்து போன அருண் அவன் இறந்ததுனாலதான் அவனுடைய ஆன்மா தான் நம்ம ஊர்ல அடுத்தடுத்து இறந்து போன தலைச்சம் பிள்ளைங்களோட மரணத்துக்கு காரணம். அவனோட துர்ஆன்மா தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே பயப்படுறாங்க. மறுபடியும் பூசாரிக்கிட்ட, ஐயா ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஒரே முடிவு தான், இந்த கிராமத்துல தலைச்சம் பிள்ளைங்க யாருமே இருக்கக்கூடாது. அந்த சமயத்துல தான் என்னால அந்த மயான பூஜை பண்ண முடியும். அது பண்ணா மட்டும்தான் அந்த துர்ஆன்மாக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். இதுக்கப்புறம் நீங்களே முடிவு எடுத்துங்க அப்படின்னு பூசாரியும் சொல்லிடுறாரு. ஆனா பூசாரி இந்த இடத்துல உதவி பண்றதுக்காக ரெடியா இருக்காரு. ஆனா ஊர்ல இருக்கிற தலைச்சம் பிள்ளைங்க யாருமே இல்லாத சமயத்துல தான் அந்த பூஜையை பண்ண முடியும். இது மட்டும் இல்லாம பூசாரி இன்னொரு விஷயமும் சொல்றாரு, இப்ப திரும்பவும் அந்த பூஜை பண்றதுக்கு தயார், ஆனா அதுக்குண்டான நேரம் காலம் வந்தா மட்டும்தான் என்னால பண்ண முடியும். ஆல்ரெடி அதுக்குண்டான நேரமும் வந்தது, ஆனா அந்த டேவிட் பையன் அதை கெடுத்து விட்டான். திரும்பவும் அந்த நேரம் வந்தா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவரும் சொல்ல, சரிங்க ஐயா நீங்க அந்த நேரம் வந்ததுன்னா சொல்லுங்க, கண்டிப்பா இந்த தடவை ஊரை காலி பண்ணி நீங்க பூஜை பண்றதுக்கான ஏத்த ஒரு சூழ்நிலையை நாங்க ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு ஊர் மக்களும் சொல்றாங்க. அந்த பூசாரி இந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்றேன், அந்த துர்ஆன்மாவோட ஆட்டம் இதுக்கப்புறம் கொஞ்சம் பலமா இருக்கும், கொஞ்சம் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப இப்படி ஒரு 2 நாளும் போகுது. 2 நாளைக்கு அப்புறம் அந்த இடத்துல இன்னொரு மரணமும் ஏற்படுது. ஆல்ரெடி இந்த கிராம மக்களே ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல இருந்து மட்டும் அழற சத்தம் கேட்க, என்னது இந்த வீட்டுல அழறாங்களே அப்படின்னு எல்லாருமே உள்ள போய் பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த அழற வீட்டுல இருந்து ஒரு பெண் இறந்தும் போயிருக்காங்க. ஒரு பெண்ணுன்னும் போது வயசானவங்களா அப்படிங்கிறீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஒரு வயசு பொண்ணு. ஆக்சுவலா இறந்து போன இந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கும் இறந்து போன ஆன்மாக்கும் தான், அதாவது ஃபர்ஸ்ட் இறந்து போனார்ல அருண், இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு லிங்க் இருக்கு. அது என்னன்னா,
அருண் அவர் எதனால் இறந்து போனாரு? லவ் ஃபெயிலியரால. அதுவும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணோட அம்மா வந்து சண்டை போட்டிருக்காங்க. என் பொண்ணு உன்னை லவ் பண்ணல அப்படின்னும் ஒரு மாதிரி பேசி விட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த பொண்ணு தான் இப்போ வீட்டில் இறந்து போயிருக்கு. சொல்லப்போனா இறந்து போனார்ல அருண், அவருடைய காதலி தான் இப்போ இறந்தும் போயிருக்காங்க. அதுவும் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த பொண்ணுடைய அம்மா கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியுடா அருணே, என் பொண்ணு செத்ததுக்கு நீ தான் காரணம், என் பொண்ணு நீ தான் கூட்டு போயிட்ட அப்படின்னு கதறி அழறாங்க. சொல்லப்போனால் அதுதான் உண்மை. இதுக்கப்புறம் இறந்து போன அந்த பொண்ணையும் நல்லபடியாக அடக்கமும் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணல, எரிச்சிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் 5 தலைச்ச முள்ளைங்க, அதில் 3 ஆண்கள் 2 பெண்கள் அப்படின்னு 5 பேரும் இறந்து போயிருக்காங்க. இவங்க 5 பேரையுமே எரிச்சிட்டும் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஊர் மக்கள் ஒன்று கூடி, ஐயா இதுக்கப்புறமா நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம், இதுக்கு எப்பயும் முடிவு கட்டணும் அப்படின்னு அந்த பூசாரிகிட்டையும் சொல்ல. ஆனால் பூசாரி சிம்பிளாக சொல்லிடுறாரு, நீங்கள் நான் நினச்சாலாம் இந்த ஒரு பூஜையை எடுத்தோன்னே பண்ண முடியாது, அதுக்குண்டான நேரம் வந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடியே பண்ணால் இது பலிக்காது அப்படின்னு சொல்ல. இப்போ ஊர் மக்கள்லாம் திக்குன்னு ஒரு மரண பீதியிலே இருக்காங்க. சரிங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஒரே வழி பொறுத்து தான் இருக்கணும். எனக்கும் தெரியும் இது எந்த அளவுக்கு அபாயமானது அப்படின்னு. ஆனால் கால நேரம் வந்தால் மட்டும்தான் இதை நம்மளால் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு நல்ல நேரமும் வந்தது, அதில் நான் முயற்சி பண்ணேன். ஆனால் ஒருத்தனால அது எல்லாமே சொதப்பிரிச்சு மறுபடியும் அந்த ஒரு விஷயம் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஊர் மக்கள்கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அப்போ இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சில பேர், சரிங்க ஐயா, அது வரைக்கும் நாங்கள் மரண பீதியில் தான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி செத்து போனவனை கூப்பிட்டு அவனுக்கு என்னதான் பிரச்சனை, அவனுக்கு ஏதாச்சும் கொடுத்தா இதுக்கு ஏதாச்சும் மோச்சம் கிடக்குமான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன்னு சொல்ல. அந்த பூசாரி அவருக்கும் விஷயம் தெளிவாக தெரியும், இதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு. இருந்தாலும் ஊர் மக்களுக்காக சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணி இறந்து போன அருணோட ஆன்மாவையும் வர வைக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல அருணோட ஆன்மாவை பார்த்து ஊர் மக்களே பதறி போறாங்க. சரி, அருணோட ஆன்மா வந்துருச்சுல, வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்க, என் சாவுக்கு காரணம் நான் காதலிச்ச பொண்ணோட அம்மா தான். ஏன்னா அந்த பொண்ணை என்னை காதலிச்சா, நானும் அவளை காதலிச்சேன், இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நடுவில் அந்த பொண்ணோட அம்மா எங்களை பிரிக்கிற மாதிரி, என் பொண்ணு உன்னை லவ் பண்ணல அண்ட் எனக்கும் ஒன்றும் பிடிக்கல, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு என்ன மிரட்டி ஏதோ பண்ணாங்க. அதோட விரத்தில் தான் நானும் தற்கொலை பண்ணி இறந்தும் போனேன். ஆனால் நான் இறந்ததுக்கப்புறம் நான் பண்ண விஷயம் முட்டாள்தனமானது அப்படின்னு எனக்கும் புரிய வந்தது. அவசரப்பட்டு நானும் இறந்துட்டேன், அதுவும் வாழ வேண்டிய வயசில். அப்படி இருக்கும்போது என் வயசில் என் கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. சொல்லப்போனால் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையா அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ஒரு வயிற்றுச்சலாகவும் இருந்தது. இதனாலேயே அவங்க எல்லாருமே பயமுறுத்தி அவங்க உடம்பு உள்ள இறங்கி அவங்களையும் தற்கொலை பண்ண வச்சேன். சொல்லப்போனால் இன்னமும் அந்த கிராமத்தில் இருக்கிற தலைச்ச முள்ளைங்களை நான் கொல்லும் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக பேச, இது மட்டும் இல்லாமல் நான் லவ் பண்ண பொண்ணையும் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது கிராம மக்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு, இவனை அடக்க முடியாது, அந்த மயான பூஜை பண்ணால் மட்டும்தான் இதை சரி கட்ட முடியும் அப்படின்னு. ஊர் மக்களும் இறந்து போன அருணோட ஆன்மா கிட்ட ரெக்வஸ்டும் பண்றாங்க, தயவு செஞ்சு இதை விட்டு இருக்கிற பசங்களையாச்சும் வாழ விடு அப்படின்னு சொல்ல. இல்லை, என்னால் முடியாது, நான் இப்போ வெறியோட உச்சத்தில் இருக்கேன், நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை இவங்களும் வாழ போறாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, இவங்க எல்லாருமே கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டும் மறைஞ்சு போக, இதை கேட்ட கிராம மக்கள், அதுலேயும் தலைச்சம்பூர்ல இருக்கிற கிராம மக்கள் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை முடிக்கிற வரைக்கும் நாம் இங்கே இருக்க வேண்டாம், ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரும் கிளம்பி இந்த ஊரோட எல்லையை தாண்டி அவங்க சொந்தக்காரங்க வீட்லையும் கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க, பிரச்சனை முடிகிற வரைக்கும். இப்படி ஒரு சில நாளும் போது அந்த நல்ல நாளும் வருது. அந்த மயான பூஜைக்கான நாளும் வர பூசாரியும் சொல்லிடுறாரு, நேரமும் வந்துருச்சு, இப்போ வாட்சி தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, இந்த கிராமத்தில் தலைச்சம்பொல்லைங்கன்னு யாருமே இருக்க வேண்டாம். லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது டேவிட்டும் இருந்தான், அவனால் அந்த பூஜை கெட்டு போய் ஒரு பொண்ணும் இறந்து போயிட்டான், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் யாருமே இருக்காதீங்கன்னு சொல்ல ஊர் மக்களும் டேவிட் கிட்ட போய் பேசுறாங்க. ஆனால் அந்த தடவை டேவிட் அவரும் ரொம்பவே அமைதியா, நான் பண்ணது தப்பு தான், இந்த தடவை நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஊரை விட்டும் போயிடுறாரு. இப்போ இந்த பூஜை பண்ணும்போது கிராமத்தில் தலைச்சம் பிள்ளைங்க அப்படின்னு யாருமே இல்லை, மற்றவங்களும் ஊரில் தான் இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண கிஷோர் அவங்க அப்பாவும் ஊரில் தான் இருக்காரு. அந்த பூசாரியும் மயானத்துக்கு போயிட்டு அந்த நடு சாமத்தில் அந்த பூஜையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சாமத்து சுடுகாட்டு பூஜை பண்ற விதமே கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரியா நைட்டு 12 மணிக்கு சுடுகாட்டில் பெரிய அளவுக்கு ஒரு பூஜை நடக்குது. அந்த பூஜையில ஒரு உருவபொம்மையை வைக்கிறாங்க. சொல்ல போனா ஒரு மனுஷன் வளர்ந்த அளவுக்கு ஒரு உருவபொம்மையை செஞ்சு அந்த உருவபொம்மையை குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் அந்த பொம்மையை செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த குத்த வச்சு உட்கார வச்சிருக்கிற அந்த பொம்மையை அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை கட்டி அந்த கட்டையோட அந்த உருவபொம்மையை சுடுகாட்டில் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பொம்மையை ஊர் ஃபுல்லாக இழுத்துட்டும் போவாங்க. அதுவும் கூட இருக்கிற அந்த பூசாரி சில பல மந்திர வார்த்தைகள்லாம் உச்சரிச்சுட்டு அந்த பொம்மையை தெருவா இழுத்துட்டு போவாங்களாம். அப்படி அந்த பொம்மையை இழுத்துட்டு போகும்போது அந்த பொம்மையில அந்த இறந்து போன அருணுடைய ஆன்மா அதில் அடக்கி வச்சிருவாங்க. அப்படி அடக்கி வச்சதுக்கு அப்புறம் அந்த
பொம்மையை இழுத்துட்டு போயிட்டு ஊரலையில எரிச்சிடுறாங்க. இப்படி எரிச்சு அந்த பூஜையை வந்து நல்லபடியாக முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிய காலையில் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே ஊருக்கும் வராங்க. அப்படி ஊருக்கு வரும்போதும் ஒரு சில டவுட்டோட தான் வராங்க, இன்னைக்காச்சும் இந்த பூஜை நல்லபடியாக முடிஞ்சுதா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி பூசாரிகிட்டையும் கேட்க அவரும் பூஜை நல்லபடியாக முடிஞ்சது, இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்ல எல்லா மக்களும் இப்போதான் நிம்மதி பெருமூச்சும் விடுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமும் இறந்து போன அருணோட ஆன்மாவில் அந்த ஊர் மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்டில் இப்போ வரைக்கும் நிம்மதியாக தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை 2015 விழுப்புரம் மாவட்டத்திலையும் நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பாக இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சம்பவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்படி கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நான்